வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் டூல், என்னைக்குமே டெத் ஆகாத மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் டூலை தான் நம்ம பார்க்கிறோம். டிக்டாக் அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பயங்கர ஃபேமஸா வந்து இந்தியால இருந்தது. இன்னைக்கு அவங்க இல்லை. நாளைக்கு அந்த மாதிரி ஃபேஸ்புக் கூட இல்லாம போகலாம், இன்ஸ்டாகிராம் கூட இல்லாம போகலாம், இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு ஆப் வந்து இதனுடைய ஃபாலோவர்ஸ் பேஸை டிக்ரீஸ் பண்ணலாம். பட் என்னைக்கு வரைக்கும் ஆன்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் டெத் ஆகாத ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்ல ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் வந்து இருக்கு. ஒன்னு வந்து கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு 1 lakh கஸ்டமருடைய இமெயில் ஐடி இருக்கு. அந்த இமெயிலுக்கு என்னுடைய ப்ராடக்டோ என்னுடைய சர்வீசஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டா அந்த இமெயில்ல எழுதி, வீடியோஸ் இருந்ததுன்னா வீடியோ அட்டாச் பண்ணி, இமேஜஸ் இருந்ததுன்னா இமேஜஸ் அட்டாச் பண்ணி, இல்ல டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி, அந்த 1,00,000 பேருக்கும் நான் வந்து பல்கா நான் அனுப்புறேன். அந்த 1,00,000 பேர்ல ஒரு 70,000 60,000 இமெயில் வந்து டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆனதுல, இன்பாக்ஸ்ல டெலிவரி ஆனதுல ஒரு 5,000 பேர் 6,000 பேர் பாக்குறாங்க. அந்த 5,000 பேர் 6,000 பேர்ல இருந்து ஒரு 500 பேர் 600 பேர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு 50 பேர் 60 பேர் ப்ராடக்ட வாங்குறாங்க. அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்க்கு பேரு கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங். இன்னொரு இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங். சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி எனக்கும் அந்த கஸ்டமருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் அப்செல் பண்றேன், கிராஸ் சேல் பண்றேன், டவுன் சேல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து என்னுடைய சர்வீசஸை நான் சேல் பண்றதுக்கான ஒரு விஷயம். நான் ஒரு மீட்டிங், ஒரு கம்பெனில வந்து மீட்டிங் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுடைய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி அது மூலமா பிசினஸோ சர்வீசஸோ நம்ம கொண்டு வர ஒரு மார்க்கெட்டிங் டூல் தான் சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங். நாம இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்ற ஒன் ஆஃப் த லீடிங் டூல்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். கோடாடியோடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமெயில் ஐடி டைட்டன் இமெயில். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இமெயில் ஐடி, இந்த இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகுது, இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் டைட்டன் அப்படின்ற ப்ராடக்ட். எஸ்மா, வணக்கம். வாட் இஸ் டைட்டன் இமெயில்? இமெயில் மார்க்கெட்டிங்ல டைட்டன் அப்படின்றது என்னமா, யாருடைய ப்ராடக்ட், என்னென்னலாம் அது பண்ணும்? இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாபின் துக்ஷான்ற ஒருத்தர் தான் சார். 2018ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதோட ஏமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான இமெயில் எல்லாருக்கும் கரெக்டா ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும், ஈஸி டு சென்டிங் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இது ஸ்டார்ட் பண்ணது. பாத்தீங்கன்னா இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அப்படி ஒரு பர்பஸ்க்கு இது ஆரம்பிச்சதுதான் டைட்டன் இமெயில்ன்றது சார். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க? பிசினஸ் பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீலேன்சர், அதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இது யூஸ் பண்றாங்க சார். இது பாத்தீங்கன்னா வெப் ஆப்பாவும் இருக்கு. நம்ம இதுவா நார்மல் லேப்டாப், நம்ம வெப் ஆப்பாவும் போன்லயும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். நம்மளே கூட டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு இந்த ஆப். பாத்தீங்கன்னா இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா மெயினா ப்ரொஃபஷனல் இமெயில், அப்புறம் செக்யூர்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரா அவங்க சென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க சார். எல்லாருக்கும் போய் சேரணும், கரெக்டான ஈஸியாவும் இருக்கும், போய் டைமுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்கு தான் டைட்டன் மெயினா இது வச்சது. இதுல பாத்தீங்கன்னா இதுலயே கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்னா எந்த மாதிரி பாத்தீங்கன்னா
நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட், நம்மள ஒரு இமெயில்னா நம்மளாவே நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் டைப்பிங் அந்த மாதிரி பண்ணுவோம் சார். டெக்ஸ்ட் பண்ணி எந்த மாதிரி வேணும் ஃபார்மேட் இருக்கு அது ஃபார்மேட் படி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கு, டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி அதுல நம்ம ஆல்டர் மட்டும் பண்ணிட்டு நம்ம இமெயில் சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமெயில் ட்ராக்கிங். நம்ம சென்ட் பண்ற இமெயில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்னா அந்த இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா, நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்றது என்னால இங்க இருந்தே என்னால பார்க்க முடியும். அதெல்லாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வர இமெயில்ஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி இமெயில்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு இந்த டைம்க்கு எனக்கு ரிசர்வ் பண்ணி நான் இவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் கமெண்ட் கொடுக்க முடியும். அப்புறமா ரீசெண்ட் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரப்ப அந்த மெயில்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ண முடியும். ரீட் பண்ணாலும் சரி, அதை ரிமைண்ட் பண்ண சொல்லி அப்படி ஒரு அப்டேட் இருக்கு சார். அதே மாதிரி நம்ம பண்ற இமெயில்ஸ்க்கும் நம்ம இந்த டைம்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிட்டோம், அந்த ஷெட்யூலுக்கு அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும் சார். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க சார். அதுக்கப்புறம் கிரியேட் இமெயில் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் இமெயில் சிக்னேச்சர். அதுதான் சார் மெயின் இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அதை யூஸ் பண்றாங்க. இமெயில் சிக்னேச்சர்ன்றத ஒரு கம்பெனிஸ் எடுத்துட்டோம்னா நம்மளே எடுத்துக்கிட்டாங்க சோலார் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுனால கம்பெனி நேம் பிளஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பரோட இமெயில் சிக்னேச்சர் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம எப்பெல்லாம் நம்ம மெயில் பண்றோமோ அந்த பர்சனுக்குலாம் அந்த மெயிலோட நம்மளோட ப்ரொஃபைலும் போய் ஷேர் ஆகும் சார். ஒரு திருப்பி உங்களுக்கு டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது இருக்கிறதுனால நம்ம பிசினஸ் பர்சன்ஸ் அவங்க நம்மள ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் இமெயில் சிக்னேச்சர்ன்றது. இப்போ கிரியேட் அப்புறம் ஹாலிடே ரெஸ்பான்ஸ்ன்றது அதுலயே இருக்கு சார். கீழே சைடு நம்ம எப்படி சார் இன்பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல சார், அவங்க கீழே இருக்கும் ஹாலிடே ரெஸ்பான்ஸ். நம்ம பாத்தீங்கன்னா ஹாலிடே ரெஸ்பான்ஸ்க்கு எந்த டேட் நமக்கு வேணுமோ செலக்ட் பண்ணி அதுக்கான கீழே ரீசன் டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ண ஹாலிடே ரெஸ்பான்ஸ்ன்றது அந்த இதுல சென்ட் ஆயிடும். யார் சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கும் குரூப்ஸ் இருக்கு. இந்த இமெயில் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல எடுத்துட்டோம்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், வெண்டா டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இமெயில் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வெண்டா டிபார்ட்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புனாங்கன்னா கூட அனுப்ப முடியும். அந்த மாதிரி நம்மளாலையும் கூட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ மீன் கம்பெனிஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஈஸியா இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கும் வாங்குறதுக்கும் அந்த இமெயில் பாத்தீங்கன்னா. அப்புறம் இம்போர்ட் நம்ம ஒரு பர்சன்ஸ்க்கு நம்ம தனிப்பட்ட மெயில அந்த மெயில் யூஸ் பண்றவங்க அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா கூட அனுப்ப முடியும். கான்டாக்ட்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிட்டு ஈஸியா அதை அனுப்பலாம் நம்மளால. அது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னமா? கீ ஃபீச்சர்ஸ் அது கஸ்டமர் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமெயில் ப்ராசஸ் அது கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் சார். கிரியேட் பண்றதுக்கு அதாவது நான் வந்து ஒரு தனி டொமைனை வாங்கிட்டு இப்போ வந்து என்னுடைய டொமைன் வந்து almipl.com அப்படின்னா நான் almipl.inno.co ஒரு இமெயிலை வாங்கிட்டு அந்த டொமைனை வாங்கிட்டு அதுல வந்து என்னுடைய கஸ்டமருக்கு தேவையான இமெயிலை நான் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து பார்த்தோம்னா என்னுடையது mubarakme@gmail.com அப்படின்றது ஒரு மெயில் ஐடியா நம்மளுக்கு போகுது அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிமெயில் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. இதே வந்து almidm@gmail.com அப்படின்னு போகாம almidm@admin.com அப்படின்னு போகலாம். operation.com, sales.com அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டொமைன் மூலமா பண்ணிக்க முடியும். அதுதான் கஸ்டமைசிங் த டொமைன் இல்லையா? ஓகே. ஸோ வேற என்னென்ன பெனிஃபிட் இருக்குமா கீ ஃபீச்சர்? அந்த இமெயிலால நமக்கு ஈஸி டு இன்டராக்ட் பண்ண முடியும் சார் கஸ்டமர் ஈஸியா. அதாவது ஃபாலோ அப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மெயில், அவங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன். இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே இருக்குன்னா அந்த டேட்டுக்கு பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு மெயில் டெலிவரி ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமுக்கு வந்து அது டெலிவரி ஆகும். இப்போ நான் நியூ இயர் வருது, ரம்ஜான் வருது,
கிறிஸ்மஸ் வருது, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸை நான் செட் பண்ணி வச்சுட்டு நான் அனுப்பலாம். ஃபெஸ்டிவல் விஷஸை வந்து நான் வந்து அனுப்பலாம். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா வந்து பண்ணலாம். இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். இப்போ நான் ஒரு மென்டார், ஒரு 100 ஸ்டூடெண்ட் என்கிட்ட இருக்காங்க, அந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா 100 நாளைக்கு என்கிட்ட வந்து டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 100 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் அப்படின்ற மாதிரி 100 நாளைக்கு செட் பண்ணி வச்சுட்டேன்னா 100 நாளைக்கு அந்த மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும் இல்லையா? அது 100 நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் என்னென்ன நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அது வந்து டெலிவரி. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிமைண்டர்ஸ், ரெசிப்ட், இது எல்லாமே கஸ்டமைஸ் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல பண்ண முடியும். அப்படி அதுதான் வந்து ஓகே. ஸோ இமெயில் ஷெடியூலிங் அப்படின்றது இதுதான் இல்லையா? இப்போ நம்ம சொன்னதுதான் இமெயில் ஷெடியூலிங். இது ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஓகே. இதுல வந்து ஸ்பாம் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்பாம் ப்ரொடெக்ஷன்லாம் எப்படி சொல்றது, பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வருது சார். ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் அன்னோன் இமெயில்ஸ், ஃப்ராட் இமெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஃபில்டர்ஸ் இருக்கு சார். ஃபில்டர்ஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்கேற்ற நம்ம ஸ்பேம் அப்படின்ற மாதிரி காட்டிடுவோம். ஒரு சில ஸ்பேம் இப்போ நீங்க வராங்க, அது இமெயில் கிளிக் பண்ணாலே நமக்கு அக்கௌண்ட் லாஸ் ஆகுது. அந்த மாதிரி ஸ்பேம்ஸ்லாம் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த ஃபில்டர்ஸ்லாம் செக்யூர்டா, ஹை செக்யூர்டா வச்சிருக்காங்க. ஓகே. நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டொமைன் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஜிமெயில் அப்படின்னா கூகுள் நம்மளுக்கு 15 GB வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஜிமெயில் யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கான ரெவென்யூ எங்க இருந்து கிடைக்கும்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து தான். இப்போ கூகுள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொமோஷனல் அப்படின்ற இடத்துலயே ஸ்பான்சர்டு ஆடுன்னு வந்து பார்த்தோம்னா ஜிமெயில்ல வந்து இருக்கும். பட் இது வந்து நம்ம கஸ்டமைஸ்டு மெயில் ஐடி அப்படின்றதுனால இங்க வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் AdSense கிட்ட நம்ம கொடுத்திருந்தா நம்மளுக்கு ஜிமெயிலுக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது நம்ம இமெயில் ஐடியை கரெக்டா தெரிஞ்சவங்க மேபி 1 or 2 வந்து அனுப்பலாமா வழியே. மற்றபடி வந்து பார்த்தோம்னா இதுல ஸ்பேம் நடக்கிறதுக்கோ அன்வான்ட் இமெயில்ஸோ வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பார்த்தோம்னா கஸ்டமைஸ்டு டொமைன்ல நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஓகே ஓகே. ஸோ இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னமா, என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்கு? ஃபங்க்ஷன் கிரியேட் இமெயில் பண்ணலாம் சார். இமெயில் கிரியேஷன், இமெயில் ட்ராக்கிங், இமெயில் சென்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்காங்களா, ரீட் பண்ணியிருக்காங்களான்னு ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் ஹவு டு ஃபாலோ, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இமெயில் நம்மளுக்கு வந்திருக்கும், அது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அது ரிமைண்ட் பண்ண சொல்லலாம். ரிமைண்ட் பண்ணப்ப நம்ம டக்குனு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த டைம்ல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் ரிமைண்ட் பண்ணணும் சார். நம்மளுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரியேட்டிவ். அப்புறம் டெம்ப்ளேட்ஸ் இமெயிலுக்கு, அந்த டெம்ப்ளேட்ஸ் என்னன்னா சூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணுறதுனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் சேவ் ஆகும், டைம் கன்வீனியன்டா இருக்கும், கரெக்டான கம்யூனிகேஷனா அவங்களுக்கு சேரும். இமெயில் சிக்னேச்சர், நம்ம ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ்லாம் அது கரெக்டா அழகாக காட்டும் சார். நம்ம இந்த ப்ரொஃபஷன் தான் அப்படின்றது ஈஸியா இருக்கும். அவங்களுக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஹாலிடே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அது ஃபைல்ஸ் நம்மளுக்கு சேவ் பண்ண முடியும் சார். அதுக்கான ஸ்டோரேஜும் இருக்கு. ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள நம்ம டிஸ்க்டாப்ல சென்ட் பண்ற ஃபைல்ஸ், சேவ் பண்ற ஃபைல்ஸ், தேவையான இம்பார்ட்டன்ஸ் ஃபைல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். அதான் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு சார். ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் அந்த இதுல ஃபைல்ஸ் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ வேணாலும் அது ஷேர் பண்ணுவோம், எடுத்து பார்க்கவும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட் ப்ராப்ளம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைக்கு சொல்யூஷனா வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குமா? ஹைலி செக்யூர்டான அந்த கம்யூனிகேஷன் கரெக்டான பேட்டர்ன்ஸ் தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் சார் கரெக்டான டைமுக்கு. ரெடியூசிங் ஸ்பேம், அன்வான்டட் ஸ்பேம் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் நம்மளால யூஸ் பண்றாங்க. இம்ப்ரூவிங் ரிலையபிலிட்டி, ஈஸி டு டெலிவரி இமெயில், ஃபாஸ்டாகவும் ஸ்பீடாகவும் சென்ட் ஆகும் சார். எல்லாருக்கும் நம்ம சென்ட் பண்ணோம்னா உடனே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா, அதாவது சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா ரெவென்யூ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி growth ஆகும், எப்படி ரெவென்யூ கிடைக்கும், என்னென்ன எந்த மாதிரி ரெவென்யூஸ் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது யாரை சப்ஸ்கிரைப் பண்றவங்க இந்த பிளான்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கே இமெயில் மார்க்கெட்டிங்க்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ரெவென்யூ இருக்கு சார். சப்ஸ்கிரைப் பண்றதுனால என்டர்பிரைஸ்
லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க சார். லைசன்ஸ் வாங்குறதுனாலையும் உங்க லைசன்ஸ்ல யாரெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்குறாங்களோ அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அண்ட் ஸ்டோரேஜ். யாருக்குள்ள ஸ்டோரேஜ் வேணுமோ அவங்களே வேணும் அப்படின்ற மாதிரி பே பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு கிடைக்கும் டைட்டன் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் மூலமா எந்தெந்த பிசினஸ்க்கு வந்து அதிகப்படியா இன்கம் இருக்கும், எந்த பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அப்புறம் ஸ்டார்ட் அப் டெக்ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த எஜுகேஷன் அப்புறம் கார்பரேட் செக்டார்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க சார். ஓகே, இப்போ இது கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவா எப்படிமா இமெயில் மார்க்கெட்டிங்ல கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா எப்படி பண்ண முடியும்? ப்ராப்பரா இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு சார். சூஸ் பண்ணி அது கொஞ்சம் ரீரைட் மட்டும் கொஞ்சமா பண்ணிட்டோம்னா அந்த டைம் சேவும் ஆகுது. டெம்ப்ளேட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா ஃபங்க்ஷன் ஆகுது சார். ஓகே ஓகே, அதனால ஈஸி டு யூஸா இருக்குது. ஸோ ஜிமெயில் மார்க்கெட்டிங், அவுட்லுக் மார்க்கெட்டிங்க்கும் இந்த டைட்டன் இமெயில் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? டைட்டன் ஜிமெயில் நார்மல் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்காது சார். மேனுவலா டெக்ஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுல பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் நம்ம நார்மல் ஜிமெயில் இம்ப்ரூவ் பண்ணோம்னா பிடிஎஃப் தான் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனா இதுல நம்ம நார்மல் போட்டோஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண கூட போட்டோஸாவே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுலயே நம்ம எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஜூம் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நார்மல் ஜிமெயில் இதெல்லாம் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட போட்டோஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் சரி, நீங்க அப்லோட் பண்ணா பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜிமெயிலுக்கும் அவுட்லுக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்மா இந்த டைட்டன் இமெயில்? பாத்தீங்கன்னா focus on the business security sir and customized and enterprise features okay sir. அதுல dedication and customer support, data privacy handle பண்ணுது sir டைட்டன் இமெயில். ஓகே ஓகே, இது காம்படிட்டர் அப்படின்ற வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு காம்படிட்டர்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க? காம்படிட்டர்னா ஜோகோ இருக்காங்க சார். ஜோகோ, ஜிமெயில், மெயின் காம்படிட்டர். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட், மெயில் மங்கி, இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டுல டாப் இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட், மெயில் ஷிப், இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கூட வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. ஒவ்வொரு வாட்ஸ்அப்புக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிடேஷன் வந்து இருக்கு. பட் இது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்றதுனால இப்போ நம்ம ஒரு ஜிமெயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜிமெயில்ல நம்மளுடைய இமெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஸ்பான்சரு, ப்ரொமோஷன்ஸ், இன்பாக்ஸ்ன்னு அவங்க வந்து பார்த்தோம்னா சோசியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க வேணா அதை டெலிவரி பண்ண முடியும். அதை ஸ்பேம்லயும் வந்து மாற்றிட முடியும் கண்டினியூஸா நம்ம இமெயில் அனுப்புறோம் அப்படின்னா. இதே வந்து நம்ம டொமைனை வாங்கி கஸ்டமைஸ்டு இமெயிலை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்மளுடைய இது இன்பாக்ஸ்ல டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 80 to 90% வந்து இருக்கு. அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பேம் ஃபோல்டர்ல போயிட்டு நம்ம ஒரு இமெயிலை ஓபன் பண்ணி நம்ம படிக்கவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு பேரே ஸ்பேம். அப்போ நம்ம அதுல வைரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அன்வான்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட், ஒரு தேவையான இமெயில்ஸ், நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட், அதுக்கான அப்செல், கிராஸ்செல், அதனுடைய வாரண்டி, சில விஷயங்கள் வரும்போது அந்த மெயில் கம்பெனிக்காரங்க ரெகுலரா உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கூகுளோடைய அல்கரிதம் அது ஸ்பேம்ல மாற்றி, அப்போ நம்ம யாரும் வந்து ஸ்பேம்ல ஓபன் பண்ணி படிக்க மாட்டோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு இமெயில்ல நம்ம பண்ணும்போது டைரக்டா நம்ம இன்பாக்ஸ் வர்றதுனால ஓபன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஓபன் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிமெயில்ல நான் கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் 1 லட்சம் அனுப்புறேன்னா 30,000-40,000 பேருக்கு தான் டெலிவரி ஆகும், 60,000-70,000 பேருக்கு டெலிவரி ஆகும். அப்போ அந்த டெலிவரி ஆகிறது மட்டும் இல்லாம அந்த டெலிவரி ஆகின விஷயம் இன்பாக்ஸ்ல டெலிவரி ஆகும். அது ஸ்பேம்லயோ இல்ல ப்ரொமோஷனல்லயோ டெலிவரி ஆனது அப்படின்னா நம்ம அங்கேயே நம்ம ஓபன் பண்ண மாட்டோம். அப்போ நம்மளுடைய மெயின் இன்பாக்ஸை தான் நம்ம வந்து பண்ணுவோம்.
அப்போ இந்த மாதிரி டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது டைரக்டா அது இன்பாக்ஸ்ல வந்து போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. டேட்டா செக்யூரிட்டி, பிரைவசி இது இந்த அளவுக்கு இது எப்படி மெயின்டைன் பண்றாங்கம்மா? இதுல பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அதுக்கப்புறம் மல்டி ஃபேக்டர் அத்தரைஸ்டு அண்ட் ரெகுலர் செக்யூர் அப்டேட், எப்பயுமே செக்யூரிட்டி அப்டேட் எப்பயுமே இருந்துன்னே இருக்கு சார். ஃபர்ஸ்ட்ல அதுக்கு செக்யூரிட்டிக்காக அப்புறம் ஃபில்டர்ஸும் அதுக்கு இருக்கு சார். பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இது என்னன்னு சொல்லி அதை ப்ரொடெக்ட் அதை காட்டும் சார் நம்மளுக்கு. இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்றது வாட்ஸ்அப்ல இருக்கிற அதே டெக்னாலஜி இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இமெயில வந்து நம்ம அனுப்புறவங்க பார்க்கலாம், நம்ம அனுப்புனவங்க பார்க்கலாம் அப்படின்றது தான் இருக்கும். நடுவுல மீடியேட்டர் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு. ஓகே, வாட் காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ கன்வெர்ட் கட்டு, மெயில் சிம்ப் இந்த மாதிரி இமெயிலுக்கும் ஆக்டிவ் கேம்பிங் இந்த மாதிரி மெயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிராண்ட் லாயல்டி இருக்கு சார். GoDaddyன்றதுனால வந்து பிராண்ட் லாயல்டி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. ஓகே, ட்ரஸ்டபிளா இருக்கு சார். அதுக்கப்புறம் ஹை யூசிங் ஸ்விட்ச் காஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சார். தேங்க்யூமா, தேங்க்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டைட்டன் இமெயில்னா என்ன, அதோட ஃபீச்சர் என்ன இருக்கும், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி வந்து இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, உங்கள் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வணக்கம். தேங்க்யூ.